இல்லையாரப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும்னா ட்ரிப்பு நல்லபடியாக போயிட்டு வந்தோம். வெல்கம் டு வ்ளாக்ஸ். வெல்புட் ட்ரிப்பில் இருக்கோம் இன்னைக்கு. இப்போ ட்ரிப் எங்கன்னா மூணாரா அப் டு மூணார். இப்போ கொடைக்கானல் மூணார் எங்கே போகிறேன்னே தெரில. 2 வண்டிக்கும் ஃபுல் டேங்க் அடிச்சிருக்கோம் சத்திரம் ஏஸ்பென் மில்லில். இதுவும் I20, அதுவும் I20. இது பெட்ரோலு, அது டீசல் I20. அது அது குடிச்சிக்கிட்டே இருக்கு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குடிக்கணும். பூஜை போட போகிறோம். வரதுக்கு 4 மணி நேரம் போய் ஹலோ காய்ஸ், தரிசனத்தை போட்டாச்சு பெரியாண்டவர் கோயில்ல. மணி இப்போ 5 மணிக்கிட்ட ஆகிட்டு நினைக்கிறேன். குமார் செலிப்ரேஷன் வெடி போட்டு தக்க 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 தக்கன்னு எத்தனை பேர் சாவடிக்க போறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் கூடியோ பண்ணிருந்தேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தாச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர் இப்போ டீ குடிக்க போகிறோம். மணி 6:30. 1 மணி நேரத்தில் ராஜபாளையம், அடுத்த ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்தாச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர். சேனல் ஆரம்பிங்க. பின்னாடி 3 பேரும் தூக்கம், வெல் போட்டு தூக்கம். நாங்க 2 பேரும் வெல் போட்டு அடுத்து வந்தாச்சு. அந்த ஒரு பேரிகார்ட்ல இருந்து அந்த ஒரு 3 பேரிகார்டு இருந்தா ஒரு கட்டு இருந்தா 4 கட்டு அப்படியே அப்படியே பாக்காங்க. செமையா இருந்துச்சு. அது கரெக்டா அது வெறியா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா போட்டுக்கு ரைட் வச்சு நம்ம வண்டிக்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா சன்ரைஸ் கொழுக்குமலை வியூ பாயிண்ட் இங்கே பார்த்தாச்சு. இனிமே வாங்க வந்து தெரிஞ்சது காடு மூணாருக்கு வணக்கத்தை போடு. அது வியூல மறைய செமையா இருக்கு. அப்படியே இங்கே அந்த மிஸ்ட்லாம் தெரியுது. படிச்சப்பதான் வேலை செய்யுது. படிக்கிறேன் இங்கிலீஷ் மீடியம் தான். அங்கவே ட்ரை பண்ணி நெஞ்சில் அடி. அடுத்த பிரேக் எங்கன்னா இப்போ பெட்ரோல் பங்க்ல எடுத்திருக்கோம். அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். என்ன தெரியுதா, அடுத்து தேனியிலிருந்து அப்படியே மேலே ஏற வேண்டியதான். சாமி பாத்தியா, சாமி மழை ஏறி வந்துட்டு இப்போ தேனி தாண்டி வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து மேலே மூணார். எல்லாம் சொல்லுற நிஜாம் 150. ஓகேயா, சாப்பிட்டு இருக்கோம். சாப்பாடு இங்கே ஃபஸ்ட்டு இட்லி தோசை அதே அந்த இங்கே மட்டும் போட்டு கொஞ்சம் போட்டு தான் எடுக்கணும். கை நீட்டிக்கோங்க. சாப்பிட்டாச்சு. இப்போ சாப்பிட்டு மேலே மூணார் போகிறோம். சும்மா இருக்க மாட்டேன் உழவுக்கு பழம். ஒரு வியூ பாயிண்ட் ஆனை முடி போமா, ஆனை முடி. நம்ம மூணார் வந்தாச்சு. மூணார் வந்துட்டோம். 2 காரில் நிற்கும். இப்போ ரூமுக்கு எங்கன்னு அட்ரஸ் கேட்டுருக்காங்க தனுஷனே. இந்த காரில் நிற்காங்க எல்லாரும். வியூ பாருங்க. வியூ வேறு லெவலாக இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா வெல்புட் கைஸ். இப்போ ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு தான் போனோம். இப்போ ரூமுக்கு போய் செக்இன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கொஞ்சம் ஸ்பாட்லாம் போய் பண்ணிட்டு பார்த்துட்டு இங்கே கேப் ரோட்டில் வந்து வீடியோ எடுக்கணும். ரைட்.
அந்த அளவுக்கு வருது இல்லைண்ணா தண்ணி விழவே இல்லை. நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். இதான் நம்ம ரெசார்ட்டு புக் பண்ணியிருந்தது. வைப் எங்க இருக்கா? எல்லாம் வெல் போட்டு ரெடியாக இருக்கோம். கார் ரெண்டையும் பார்க் பண்ணியாச்சு. மைக் இருக்கு, எல்லாம் உண்டு. மைக் வேணுமா? மைக் இருக்கு. நிஜாம் என்ன சடங்காயிட்டியோ? வந்துட்டோம். அப்போ ரூம் போய் செக்இன் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே அடுத்து ஒவ்வொரு இடத்துக்கா போய் சொல்லு. எஸ்என் நிவாஸ் வந்தாச்சு. 3 ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஜாலி தான். நம்ம மெயினாக ஸ்டே பண்ணதுக்கு பார்க்கிங் பிளேஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்க்கிங் நீட்டாக இருக்குது. இது அப்புறம் எக்ஸ்ட்ரா கீழே வச்சுருக்காங்க. ரூம் வந்து நீட்டாக இருக்குது. ஃபேமிலிக்கும் சரி, பேச்சுலர் பசங்களாக வர்றதுக்கும் சரி நிறையா ரூம் வச்சுருக்காங்க. கீழே இருக்குது, அப்புறம் அந்த சைடு இருக்குது, கேம்ப் ஃபயர் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்குது, நீட்டாக இருக்குது. ரூம் நான் உங்களுக்கு காட்டுறேன். 3 ரூம் இப்போ புக் பண்ணியிருக்கோம் பக்காவா. இது வந்து கப்புள்ஸ் ரூமு. கார் பார்க்கிங் காமிச்சேன். 2 I20 அப்படியே ரதம் மாதிரி நிற்கா. அப்புறம் கீழே ஷெட்டுக்குள்ள கார் பார்க்கிங் வேறு இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுக்கு அங்கே நம்ம நிப்பாட்டல, நம்ம வந்து அங்கே தான் ஏதோ ட்ரெக்கிங் இருக்குன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு ரூமை காட்டுதேன். அக்காமடேஷன் ஃபுட்டும் இங்கே கொடுத்துருவாங்க. அதுக்கு தனியாக போய் பண்ணணும். இந்த வரேன் ரூம் காட்டுவோம். ஃபஸ்ட்டு கெட்டில் வச்சுருக்காங்க, டீ போட்டுக்கலாம். இது ஸ்பீக்கர் நம்ம கொண்டு வந்தது தான். டிவி இருக்குது, வேறு ஒரு பெட்டு, இன்டீரியர் நல்லா இருக்குது. பாத்ரூம் தான் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுக்கு தான், குளிச்சு கிளம்புறது தான் வருவோம். அதுவும் நீட்டாக இருக்குது. ஹீட்ரு 24 மணி நேரமே ஆகும். இன்னி லைட் எடுக்குமாடா? தண்ணி இருக்குதுக்கா. மூஞ்சே கலடா. அந்த ரெடியாக நிறைய குளிக்கிறதுக்கு நீட்டாக இருக்கு. குளிச்சு கிளம்பி குளி இப்போ குளி மணி அதை வச்சு தொடங்கும் போது சாஃப்ட் நல்லா வேறு லெவலில் இருக்குங்க. சுவாசனை நல்லா டயர்டு. அப்புறம் இந்த மெயினான விஷயமே இந்த பால்கனி வியூ தான். அப்படியே ஒரு பீஜம் போட்டேன். ஐயோ அந்த 3ஆவது அழகு அப்படியே இங்கேருந்து பார்க்க தருது. இதில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு இதில் கஞ்சா அடிச்சுட்டு ஐயோ கொஞ்சம் செமையாக இருக்கு. சூப்பராக வியூ. இது எப்போ மதியம் 2 மணிக்கே இப்படி இருக்குது. இன்னும் சாயங்காலம்லாம் ஃபுல்லாக மிஸ்டாக கவர் ஆகிடும்னாரு. ஒன்றுமே தெரியாது. சூப்பராக இருக்கு. ரம்மன் இருக்கு போட்டு இன்னைக்கு போட்டு இதே மாதிரி 3 ரூம் கம்மி விலையில தராங்க. வைப் போடுதான். ரூம் வந்து 5000 ரூபா. ஒரு ரூம் 5000 ரூபா. சீப் அண்ட் பெஸ்ட்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ரூம் நம்ம பேர சொன்னோம்னா என்ன கொடுப்பாங்க? டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் நமக்கு மொத்தமா 18000 சொன்னாங்க. 3 ரூம் சேர்த்து 15க்கு யா ஸ்டுடியோஸ் அந்த இத கோட யூஸ் பண்ணீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட். 20% டிஸ்கவுண்ட். 20 தான் பேசி இருக்கு. வேற எல்லாம் இருக்குன்னா இங்க ஏதோ ட்ரெக்கிங் கூட்டு போகணும். நடந்து போகணும். அதுக்கு தனியா சார்ஜ் பண்ணுவாங்க. அது பாப்போம். சன் ரைஸ் பாயிண்ட் கண்ணாடி எடுத்து ரசிக்க நான் டீ போட போறேன். கால் சில்லுன்னு இருக்கு. கீழே நிக்க முடியல. ஓ மாமா குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? தூக்கு தூக்கு தூக்கு. நல்லா இருக்கு. 3 மணி ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா தூங்கி எழுந்தாச்சு. எழுந்துச்சு குளிர் தண்ணியில் குளிச்சிட்டாச்சு. செல்லுன்னு குளிச்சு நிற்கும். இப்போ சாப்பிடணும்.
12:30 1 மணிக்கிட்ட இங்கே வந்தோம். வந்து ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட்டு. செமையாக இருக்கு. சாப்பிட்டு கொழுக்கு மலைக்கு போகிறோம். கொழுக்கு மலை ட்ரெக்கிங். அங்கே ஜீப் சவாரி. அது ஒரு ஜீப்புக்கு பே பண்ணோம். ஒரு ஜீப்பில் 5 பேர் உட்காரமாண்ணா. 5 பேர். 5 பேர். முன்னாடி பேர் நினைக்கிறேன். அது காலைல சன்ரைஸ் வேணும். சன்ரைஸ் வரல. நாளைக்கு வேற ப்ரோக்ராம் இருக்கிறதுனால இன்னைக்கு போயிடும். கொழுக்குமலைக்கு வந்து சிவா ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். மணி 4 மணி ஆயிடுச்சு. இப்போதான் மதியானம் சாப்பாடு சாப்பிட போகிறோம். சிவா ஹோட்டலில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கோம். புரோட்டாக்கு சட்னி வச்சுருக்காங்க. விட்டாச்சு. பார்க்கிங்க்கு 160 ரூபா. 2 வண்டிக்கு 160 ரூபா. கீழே இதெல்லாம் சும்மா அதிலே விட்டு வந்துருக்கோம். ஆனால் அங்கே டேனிங்கில் இருந்துச்சா 2 வண்டி. இந்த ஜீப் ஒன்று, இந்த ஜீப் ஒன்று. வெல் பூட்டில் பார்ப்பது வண்டி அடிச்சு ஏறங்காரு. ஆஃப் ரோடு என்ன இல்லை. ஆஃப் ரோடிங் ஜீப்ல கிளம்பியாச்சு. கொழுக்குமலை சன்செட் பார்க்க போறோம். சன்செட் பார்க்க போறோம். நாங்க இப்போ செட்டோட சேர்ந்து பார்க்க போறோம். செட்டு தான். வண்டியில ஏறுங்க. 5 மணி மேல வந்துட்டு பூட்ல ஓட்டுனாரு. அம்மா 2 வண்டியும். கொழுக்குமலை வியூ பாயிண்ட் போச்சு. கொழுக்குமலை மேலே பாயிண்ட் போகிறோம்ல ஒரு அற்புதமான ஃபோட்டோ பாயிண்ட்டு சன் செட் ஆக போது அடுத்து மேலே போகும். மறுபடியும் வந்துட்டு கொழுக்குமலை சன் செட் பார்த்துட்டோம். செமையாக இருந்துச்சு. செம வியூ. அதான் அப்படி ஓ ஆமாம், சன் செட்டை விட இந்த இதுதான் அல்டிமேட்டாக இருக்கு. இங்கே பாருங்க, அப்படியே கீழே மேகம், கீழே ஒன்றுமே தெரில. வேற மாதிரி செம வைப் பண்ணியாச்சு. ஃபுல்லாக அந்த ஃபாக் அப்படியே மேலே வருது. ஒன்றுமே தெரியல கீழே. அப்படியே மாகத்துக்கு மெசேஜ் வாய் வளருது. ஏதோ செம சில்லுன்னு இருக்கு. மேலே நம்ம நிற்க வேண்டி இருக்கு. சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. சொர்க்கத்துக்கு வந்திருக்குமா? கொழுக்குமலையில இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். வியூ பாயிண்ட்லாம் செமையா இருந்துச்சு. வேற லெவல் என்ஜாய். வியூ செமையா இருக்கு. பாட்டு போட்டு சவுண்ட் வச்சிருக்கோம். பாட்டு ஓ இன்னும் மேல ஜீப் ரைடு முடிச்சுட்டு கீழே சாப்பிட வந்தோம். சூரியநெல்லிக்கு அடுத்து கீழே பீஃப் சாப்பிட்றதுக்காக வந்தோம். பீஃபு பரோட்டாயும் பீஃபும் அடிப்போடி. ஆப்பம் ஆப்பம் கடலைக்கறி மிஸ்ஸிங். கடலைக்கறி தான் மிஸ்ஸிங். மற்றெல்லாம் சூப்பராக இருக்கு. பீஃப் அப்படி சிக்கன் வேணுமா? சிக்கன் இருக்கு. பீஃப் வேணுமா? இருக்கு. அப்போ வேணுமா? ஆப்பா இருக்கு. இருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னையோட ட்ரிப் முடிஞ்சது. மணி 9 வீட்டுக்கு. நம்ம அடிக்கடி ரொம்ப ஏதாச்சும் இப்போ ஃபயர் கேம்ப் இருக்கு. ஃபயர் கேம்ப்ல வைப் போடுறோம், டான்ஸ் போடுறோம், ஆடுறோம், ஓடுறோம். முடிச்சுட்டு
தூங்குதோம் காலையில் அடுத்த பேஸ் ம் படிக்க சொன்னா இந்த சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கேனே. இப்போ என்ன பண்ண போறோம் சஞ்சய்? ஃபயர் கேம்ப் போடுறோம். செம கிளைமேட் சில்லுன்னு இருக்கு, அப்படியே உறைஞ்சு போய் இருக்க மாதிரி இருக்கு. வாங்க வைப் பண்ணுவாங்க, வைப் ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டு போட்டு ஆடுங்க. மூணார் ஃபுல்லாக ரொம்ப மிஸ்டாக இருக்கு. சரியான கோல்டு இங்களே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சரிதா? இங்கே கேட்டேன் நம்ம போட்டோம். வாயிலேருந்து ஊதானே புகை வருது. பாருங்க செம்மையா இருக்கு. என்னண்ணே நடுங்கி போய் உட்காந்துருக்க? எப்படி இருக்கு கிளைமேட்டு? இந்த கிளைமேட்டுக்காக தான் எதிர்பார்த்தோம். மிஸ்ட் போகிறது தெரிஞ்சு பாரு. பிஹைண்ட் த சீன்ஸ் மூணார்ல செம மிஸ்ட், அப்படியே தெளிவா தெரியுது பாருங்க. இந்த ஃபீல்லாம் ஒரு ரூம் செக் அவுட் பண்ணியாச்சு. செக் அவுட் பண்ணிட்டு அடுத்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கு 2 வண்டி ரெடியாக நிற்கி எல்போர்ட்டில் இருக்கு. ஹரோ டே 2 இப்போ சாப்பிட்டு இருக்கோம். கடலக்கறி, புரோட்டா, முட்டைக்கறி, புரோட்டா சாப்பிட்டு டீ சொல்லியிருக்கு. உரைப்பா இருக்கு. மூணார் டவுனுக்கு போகிறோம். இப்போ மாட்டுப்பட்டி டேம் வந்திருக்கோம். வண்டியை பார்க் பண்ணியாச்சு. மாடை பார்க்க வரல, நாங்கள் இப்போ போட்டிங் போகிறோம். நிறைய இந்த போட்டிங் நம்ம போகக்கூடாது, நம்ம ஸ்பீட் போட்டிங். தைலம் வாங்கியிருக்கோம். மணி ஏதோ பார்க்கலாம். ஷாப்பிங் வந்திருக்கோம் தைலம் வாங்கிறதுக்கு. இது ஏலக்காய். வீட்டுக்குள்ளே ஷாப்பிங் போயிட்டுருக்கு. வாசனை உனக்கு தான் வாங்குது. அப்படி சாக்லேட்டு மணி, நீ சாக்லேட் வாங்க போறியா? ஜெட்ஸ்கிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே என்ன நான் பக்காவாக ஓட்டுதாரு போட்டு பக்காவாக ஓட்டுதாரு போட்டு செமையாக ஓட்டுதாரு. வேறு லெவலில் ஓட்டுதாரு. பிடிச்ச பிடிலாம் ஆங்கிள் வைக்கிறது. ஒவ்வொரு இப்போ என்னது இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, நாங்கள் தெரில. இப்படியே போகிறது ரவுண்டு. கிளைமேக்ஸ் என்ன சாப்பாடு ப்ளஸ் 100 ரூபாய். போவான் அஜய். கோடு மறக்க கூடாது. ரோடா ஆனந்த் வா. ஆனந்துங்க 400 முங்க விட்டான். இதுல கணக்கு படி 300 ரூபா. அவரு நீ ஓட்டுனதுக்கு 100 ரூபா. குட் பாய் சார். மீதி எல்லாம் கல்லூர் பைஸ் இருக்காங்க. ஸ்பீட் போயிட்டு இங்கே உள்ள என்ட்ரி ஃபீஸ் ஒரு ஆளுக்கு 40 ரூபா. 9,360 சாப்பாடு பிளஸ் 50 ரூபாய். ஆனந்த் வருவான். எல்லாரும் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அவன் இன்ஸ்டா ஐடி வந்து எபிசோட் ஆனந்த். கீழே போய் ஸ்பீட் போட்டிங்க்கு தனியாக அமௌண்ட் கொடுக்கணும். ஒரு போட்டுக்கு 5 பேர் 910. 2 போட்டு எடுக்க போகிறோம். சாப்பாடு பிளஸ் 100 ரூபாய். இங்கே ஒரு அட்வென்ச்சர் பார்க் இருக்குது, கவுபாய் பார்க்கு. போன வாட்டி வந்தோம். இதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும். அமௌண்ட்டு இந்த அடல்ட்டுக்கு 500. தனித்தனி கேமுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. போட்டிங் ஸ்பீட் போட்டிங் கீழே. டிக்கெட் எடுத்தாச்சு. பட்ஜெட்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது. நம்ம வந்து வாங்க இவனை தானே வராங்க. போட்டிங்க்கு கீழே போயிட்டு இருக்கோம். இந்த போட்டிங் யாரு கேரளா போனவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு
இது வந்து கடைசியாக சைன் வாங்கிடுதாங்க. உயிருக்கு உத்தரவாதம் நீங்கள் தான். அவங்க உத்தரவாதம் கிடையாது, நம்ம தான் உத்தரவாதம். நம்ம ஸ்விம்மிங் போகணுமா என்ன பண்ணா ஆனால் நீ ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கியா. நம்ம தான் பொறுப்பு. கடைசி 15 நிமிஷம் கையில் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் ஒன்றே தாண்டி பார்க்க ஏதாச்சும் ரொம்ப சூப்பராக இருக்கு. தனோசப்பா அது தனோசப்பாவா? அது தனோசப்பா. இது முத பொண்ணு, இது 2வது வாரிசு. இப்போ தானே இது எப்போனா இது இப்போ 3வது வாரிசு. மாட்டுப்பட்டியிலே படத்தை சொன்னேன். வாரிசு படத்தை சொன்னேன், வேற எதுவும் சொல்லல. வாரிசு வாழ்த்துக்கள் சார். இப்போ நான் உங்க வாரிசை சொல்றேன். போட்டுக்கு ரெடி ஆகிட்டோம். ஒரு போட்டு போயிருக்கு, அதை வந்தோடனே அதை காட்டுறேன். ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது, அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போட்டு கிளம்பிட்டு வெல் போட். ஓ செமையா இருக்கு. இன்னும் அட்வென்ச்சர் உள்ள தான் இருக்கு. சைடில் பிடிக்கிறதுக்கு இல்லை எனக்கு இருக்கு. போனா சிரிக்காத. அங்க ஒரு டெம்ட் பண்ணிட்டாரு அவங்கள. ஆனந்த் அடே அடே போலி. இதானா இப்படி மூணார் சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயோ வாழ்க்கை லாட்டரி அடிச்சுட்டு சும்மா சும்மா எடுத்தா 4000. இது 40 ரூபாய்க்கு வாங்கணும். இது 2 ரூபா 2 4000 அடிச்சுட்டு நீ யாருன்னு தெரியாது. அப்சாண்ட் ஆயிரும் நம்ம. 4000 அடிச்சாச்சு. 12 எடுத்துருந்தா மூணார் டவுனோட சென்டரே தான். இந்த அரிசி இதான் மெயின் பாயிண்டாக சொல்லுவாங்க. இது வந்து 3 வழி. ஒன்று தேக்கடி வழின்னு நினைக்கிறேன், ஒன்று தேனி வழி, இன்னொன்று வந்து அந்த சைடு அது ஏதோ ஒரு சொல்லுவாங்களா. 2 நாள் கரெக்டாக ஸ்டே பண்ணி வைப் பண்ணிட்டு போகலாம். போட்டிங்லாம் முடிச்சுட்டு டீசல் அடிச்சுட்டு சாப்பிட போயிட்டு இருக்கப்போ தான் 5:30 மதியம் சாப்பாடு எப்போ தான் சாப்பிட போகிறோம். இதில் தான் போனோம். இல்லை மேலே சில்வர் லைன் கேட்டாப்பில் ஹோட்டல் குரூஸ்க்கு வந்திருக்கோம். மதியம் சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிடுவோம்? 6 மணிக்கு சாப்பிடுவோம். ஆனந்து 2 கிலோமீட்டர் நடந்து ஃபைனல் டச்சு. இங்கே கூட சாப்பாடு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பீஃப்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. அது ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்கு? நம்ம ட்ரிப் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. முடிஞ்சு ஃபினிஷ் ஆயிடுச்சு. கிளைமேட்டு செம்ம அப்படியே ஜில் ஆகிட்டே இருக்கு, மைனஸ் ஆகிட்டே இருக்கு. அல்டிமேட். ஒரு ஹோட்டல் கடைக்காரனை இப்போ அடிக்க போகிறோம். சம்பவம் ஆயிட்டுங்க, ஒரு சம்பவம் ஆயிட்டு. இந்த ஹோட்டலு 3000 ஆயிட்டு. இங்கே இருந்தாங்க 200. 3200. இங்கே 3000 4000 3200 இங்கே க்ளோஸ். 800 ரூபா இருக்கு. அது எங்க கிளாஸ் 4000 எப்பமா இருந்துச்சு? 1800 இருந்தது. அது இப்போ இங்கே 3000 ஆச்சு. 1000 தான் இருந்தது. 1000 ரூபா 3 ரூபா இங்கே கொடுத்தாச்சு சாப்பாடுக்கு. இன்னும் 2 நாள் இருந்தோம்னா எப்படியும் 1 லட்ச ரூபா செலவழிச்சிடும். எக்ஸ்ட்ரா நம்மளுக்காண்டி ஸ்பான்சர் ஸ்பான்சர் தனுஷன். டாப் டிக்கில நடந்து போயிட்டு இருக்கோம். வண்டி நல்லா ஒரு கிளைமேட் செமையா இருக்கு. இருக்கு. நிறைய ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க இந்த டைம். நிறைய ஃபாரினர்ஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்காங்க. சாப்பிட முடிச்சிட்டோம், நேராக போய் கார் எடுக்கும். கார் எடுத்துட்டு கீழே போகிறோம்.
அப் டு பவர் சித்திரம். மூணாரில் நிறைய பேர் தமிழ் தான் இருக்காங்க. அப்போலாம் ஒருத்தர் இல்லை, 2-3 பேர் பார்த்தா 2-3 பேர் அதுவும் தென்காசிக்காரங்க தான். ஒருத்தர் கீழே பாருனாரு, ஒருத்தர் வீரானாரு, இன்னொருத்தவர் அங்கே வள்ளியூர் கிட்ட ஏதோ ஒரு சொன்னார். டீயோட அந்த இலையெல்லாம் பறித்து கொண்டு போய் அவங்க எஸ்டேட்டில் வச்சு அதில் ஒரு 4 ப்ராசஸ்லாம் பண்ணி அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. மூணார் சிட்டி அப்படியே லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. நீங்கள் கொண்டு விடுவியா மட்டும் என்னடே பார்க்க என்ன கூட்டமாக இருக்காங்க எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு அது ஜூஸ் கடை தான். ஜூஸ் கடையா? வீடியோ பார்க்க நிறைய பேருக்கு தெரியும். போயிட்டே இருக்காரு. இது வந்து சர்ச்சில் பிரிட்ஜ். 1944 இருக்க கூட அந்த பிரிட்ஜு. 44லாம் 50, 56, 66, 76, 78, 79 வருஷம் கிட்ட இந்த பிரிட்ஜு. எப்போ வந்தது முன்னாடி இந்த பிரிட்ஜில் வந்து லைட் ஞாபகம் இருக்குது. விஜயாலாம் ஊரில் வந்து டூர் வந்துருக்கும் போது வந்தோம். கரெக்டாக கிளம்ப போனோம். லாட்ரி இந்த உங்கள் தாத்தா நின்னாங்க. அண்ணா கோவப்படுது. என்ன 16 கோடியா? அப்போ இருக்கோம் தூக்கிறோமா? லாட்ரி மாற்ற அந்த 4000 ரூபா எங்கேயோ போய் எடுத்தாரங்க. போயிட்டுருக்கோம். எப்படி இருக்காமா? பம்பர் வந்து 400 ரூபா, 500 ஓ நம்மாடி அது வசதிமா. இது திடீர்னு கிடைக்கிறது தான் கிடைக்கும். ஆசைப்படலாம் அதிகமாக பேராசைப்படக்கூடாது. கம்மியாகும். உங்களுக்கு கமிஷன் எப்படி கொடுப்பாங்க? 4 ரூபா வந்துச்சு. இப்போ அதில் ஒரு 200 ரூபாய்க்கு 4 டிக்கெட் மறுபடியும் எடுத்துருக்கோம். ஆனால் இதில் தான் மறுபடியும் எடுக்கிறதுல தான் கிடைக்காது. இதில் தான் நமக்கு இதாகும். சும்மா ஒரு டமோக்கில் எடுக்கிறது அடிச்சுட்டு ஃபஸ்ட் வாட்டி இப்போ தான் எடுத்தோம். கேஷ் மூணாறு அந்த பிரிட்ஜு குளிர் கூட கூட உதட்டலாம் அப்படியே கட்டியாகுது, எரியுது. எல்லாம் கப்புள்ஸாக போகிறாங்க மூணாரில். அவங்களுக்கு சீசன் ஆரம்பிச்சிட்டு கிளம்பியாச்சு. மூணாறுலேருந்து கிளம்பிட்டோம். கேப் ரோட்டில் வீடியோ எடுக்கணும். அதுக்குள்ளே இருந்துட்டு அடுத்த வாட்டி பார்த்துருவோம். அடுத்த வாட்டி நம்ம வேறு பெரிய பிளானில் எங்கேயாச்சும் பார்த்துருவோம். இப்போ டேரெக்டாக வீட்டுக்கு தான் போகிறோம். 7 மணி கிளம்பியாச்சு. அப்படியே அந்த ரோடு வளர்ந்தெல்லாம் செமையாக இருக்கு. ரொம்ப வாட்டர் இருக்கு. வேல்பூட் டிரைவர், வேல்பூட்டில் டிரைவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அத்தை மட்டும் போதும் மாமா. மூணாறுலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நேராக வீட்டுக்கு தான். வேற ஸ்டாப். மணி வந்து இப்போ எத்தனை மணி? மணி 7:03. இங்கேருந்து 7 மணி நேரம் ட்ராவலு. 7 மணி நேரம் ட்ராவலு. நம்ம போகிறத பொறுத்து 14 2 மணிக்கு போவோம். 2 மணி நம்ம போகிறத பொறுத்து. திடீர்னு நின்று சாப்பிடணும், டீ குடிக்கணும் எங்கேயாவது. வண்டி வெல் போட்டாயிரும். சரி ரைட்டு வா. அப்படியே 2 வண்டி சேர்ந்தாப்புல போவோம். ஆகாசத்தை பார்க்கிங்களா? கிளம்பியாச்சா? பாட்டு போட்டாச்சு. வைப்பு யானை வரும் சொன்னா 2 ராஜா இருந்தா பல்லாண்டு வாழனு ஐயா தர ஐயா தர நீ பல்லாண்டு. அந்த இதுலலாம் யானை வரும். இதுல இருந்து யானை இறங்க வருமா? நம்ம நோக்கி ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. நம்ம டிரைவரோட ஸ்கில்ல பார்க்கலாம். வெல்கம் டு எஸ்பிகே டிரைவிங் ஸ்கூல். ஸ்லோ கிளட்ச் வந்து ரிமூவ் பண்ணுங்க. பாருங்க வெள்ளவே சிக்கன். கீழே இறங்கி ஸ்ட்ரைட்டாக அனுகிரகா வந்துட்டோம். டீ அடிச்சுட்டு போனோம். மரண கட்டு தெரியுமா? அஜய் வந்து இப்போ என் கூட வரும்போது ஃபோன் பேசிட்டே வந்தான். 1.5 மணி நேரம். அது எவ்வளோ புல்லு இருந்தா அன்னைக்கு வச்சு பேசுவோம். அங்கேருந்து விலைக்கு பிடிச்சது வண்டி உட்காந்துருந்தீங்களா? மூணாறு போயிட்டு வரும்போது தூக்கம் வரல. இப்போ வரும்போது உங்களுக்கு கண்ணு நினைக்கலாம். செகண்ட் பாயிண்ட் பண்ணிக்கிறேன். காஃபி சக்கரை அதிகமாக போடுது. டக்குன்னு வந்த மாதிரி இருக்கலாம். பால் மூணாறுலேருந்து தேனி நான் அடிச்சுட்டு போயிருப்போம். வேலைக்கு
அடுத்த ட்ரிப் எப்போ? அடுத்த ட்ரிப் வந்து லடாக். அது ட்ரிப் வந்து எப்போ மேல இல்லை ஏப்ரலில் பார்க்கலாம். காலேஜ் அப்போ தான் முடியும். அது எங்கே ஒன்று கோவா போவோம் இல்லைன்னா எங்கே போகலாம் வீட்டுக்கு